வணக்கம். இன்னைக்கு கிஃப்ட்டை பற்றி பார்க்கலாம். கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் ஒருவர் இன்னொருவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பது அப்படின்னு நம்ம ஜென்ரலாக புரிஞ்சுக்கிற அதே ஒரு அர்த்தம் தான் இருக்கும் கிஃப்ட்டுக்கும் இருக்குது. இது கிஃப்ட் டீடு, அதாவது அசையும் சொத்தோ அசையாத சொத்தோ நாம் ஒருவருக்கு கொடுக்க விரும்பினால் முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம ஓனராக இருக்கணும். நம்ம சொத்தை மட்டும்தான் மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். உதாரணமாக வெளி 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கூட வெள்ளையர்கள் அவங்க இருந்த வீடு அல்லது அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் இந்த இந்தியர்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. அதெல்லாம் கிஃப்ட் டீடு என்றும் அழைக்கப்படுது. அதே நம்ம அவர்கள் கொடுத்த அந்த சட்டத்தின்படி பார்த்தாலும் கூட இந்த கிஃப்ட்டு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடித்தவர்களுக்கு, அவங்க உறவினர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்கள் அல்லாத நண்பர்களாகவோ தெரிந்தவர்களாகவோ அல்லது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சேரிட்டி பேசிஸில் ட்ரஸ்ட்டுங்களுக்காக கூட இதை கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த கிஃப்ட் கொடுக்கறது நம்முடைய சொத்தாக இருக்கும் பட்சத்தில் கொடுக்கலாம்னு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோமோ அதை பெறுபவர், அந்த அன்பளிப்பை பெறுபவர் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த எழுத்து மூலத்தில் பத்திரம் எழுதும்போது டோனர் டோனி அப்படின்னு சொல்கிறோம். கொடுப்பவர் அதை பெறுபவர்னு, கொடுப்பவரும் கையெழுத்திட வேண்டும், பெறுபவரும் கையெழுத்திட வேண்டும். அப்போ தான் அந்த கிஃப்ட் அவர் எடுத்துக்கொண்டாருன்னு அர்த்தம். இப்போ சில உதாரணமாக நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம். நான் யாருக்கோ ஒருத்தருக்கு, என்னுடைய நண்பனுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு வைப்போம். ஆனால் ஒரு 5 லட்ச ரூபாய் எனக்கு கடனாக வச்சுருப்பேன். அது அவரால் கட்டி முடிக்க முடியாது. அதனால தான் யார் பெறுகிறார்களோ அவர்கள் இந்த கிஃப்ட்டை, இந்த அன்பளிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு அவர் கையெழுத்திட வேண்டியது அவசியம். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த கிஃப்ட் வேலிடு. அப்படி இல்லைன்னா இது வேலிட் இல்லை அப்படின்னு நம்பப்படுது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் 122 அப்படின்னு சொல்லும்பொழுது இதுக்கு டேக்ஸ்லாம் எப்படி? ஃப்ரீயாக தான் தரோம், அல்லது கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கலாம், அல்லது அதுக்கு ஈடுமானமாக என்ன ஒன்றாலும் வாங்கலாம். ஆனால் இதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி எப்படி கட்டுறது, இதுக்கான கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ் குட் அஸ் ரெகுலராக நம்ம சேல் ஒரு பொருளை விற்பனை செய்யும்பொழுது அதற்கான கைட்லைன் வேல்யூ என்னவோ இருக்கோ அதை எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தான் கிஃப்ட் டீடுக்கும் கட்டுறதுக்கான கட்டணங்கள் இருக்கிறது. அதனால் கட்டணத்தொகை மாத்திரம் மாறாமல் நீங்கள் பெற்றுக்கொள்கிற தொகை இருக்கவும் செய்யலாம், இல்லாமலையும் இருக்கலாம். இது ரெண்டுமே ஏறக்குறைய அசையும் சொத்துக்கும் அசையா சொத்துக்குமே பொருந்துகிறது அப்படின்னு. ஆனால் இதில் கிஃப்ட்டுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், செட்டில்மெண்ட்டுன்னு சொன்னால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே கொடுக்க முடியும். அதற்கு அதிகபட்சமாக கட்டணத்தொகை 25,000 ப்ளஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 3% இப்போ இன்றைய தேதியில். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கிஃப்ட் தொகை ஒருவேளை 2 லட்ச ரூபாய் இருக்கலாம், 2 கோடி ரூபாய் இருக்கலாம். அதற்கான கட்டணம் என்ன அப்படின்னா, உதாரணமாக 4% இருக்குன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு பதிவுத்தொகை, கட்டணத்தொகை 4%, பதிவுத்தொகை 3%, மொத்தம் 7% கட்டணும். செட்டில்மெண்ட்டுக்கு அப்படி இல்லை, மொத்தமே 29,000 ரூபாய் கட்டணும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஸோ என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளுக்கான விலை 4% ப்ளஸ் 3% பதிவுத்தொகையாக கட்ட வேண்டியது இருக்குது. கிஃப்ட் பெற்றுக்கொள்பவர் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட பிறகு உதாரணமாக இந்த டேக்ஸ் கட்டுறது, அந்த பொசிஷன் டேக் ஓவர் பண்ணுறது, இபி கார்டு வாங்குறது, அல்லது கார்பரேஷன் டேக்ஸ், மெட்ரோ வாட்டர், இந்த மாதிரிலாம் அதை அவர் மாற்றிக்கொள்வதற்கு எல்லா வசதியும் இதில் இருக்கிறது. ஆனால் செட்டில்மெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதை ரிவோக் பண்ண முடியுமா முடியாதான்னு அதில் கிளாஸ் இருக்குது. ரிவோக், அதாவது ரத்து செய்து கொள்ளலாமான்னு. ஆனால் இதில் ஒரு தடவை கொடுத்துட்டு ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் பிறகு அதை மாற்றவே முடியாதுன்றது தான் இதனுடைய சிறப்புத்தன்மை.